நாராயண ராம் என்ற இந்த தொடரில் நாம் தொடர்ந்து வாழ்க்கையின் பல்வேறு பாகங்கள் மற்றும் தலைப்புகளை விரிவாக புரிந்து இருக்கின்றோம். அது மஃப்து, அதர்மம், பாபம் அல்லது புண்ணியம் என. ஏனெனில் இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பில் நாம் பலமுறை விவாதம் செய்தாலும் ஒரு சரியான முடிவுக்கு எட்ட முடியவில்லை. அது என்பது உண்மையான மத புஸ்தகம் என்ன? வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு புஸ்தகங்களின் தொடர்கள் உள்ளன. உதாரணமாக சனாதனிகளுக்கான பகவத்கீதா, ராமாயணம், முஸ்லிம்கள் குரான், கிறிஸ்தவர்கள் பைபிள். இப்போது இங்கே பல சந்தேகங்கள் உள்ளன. கடைசியில் எது உண்மையான மத புஸ்தகம் என்று மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி ஜியின் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்வோம். இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் சமமாக பிறந்துள்ளனர். ஆனால் மனிதர்களே எவ்வளவு அநேக மதங்களை உருவாக்கி அனைவரையும் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பிரித்துள்ளார்கள். இங்கே ஒவ்வொரு மனிதரும் மத கட்டுப்பாடுகளுக்குள் தொங்கிக் கொண்டு தனது தனிப்பட்ட சுவாரஸ்யத்தை மட்டுமே பார்க்கின்றான். ஆனால் மகாகுரு பாலக் பிரம்மச்சாரிஜி கூறுவது என்னவென்றால், சிறந்த மதம் ஆஸ்மான் தான். இந்த உலகத்தில் எல்லாம் அதிலிருந்து உருவானது. மேலும் சிறந்த மத புஸ்தகம் ராம் நாராயண ராம் தான். இந்த புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் பிரபஞ்சத்தில் பரப்பியுள்ள அனைத்து நட்சத்திரங்களும் கிரகங்களும் அடையாளம் காட்டுகின்றன. இந்த பூமியில் சுமார் 800 கோடியாறு மக்கள் உள்ளனர். அவர்களின் உடல்களும் இந்த மத புஸ்தகமான ராம் நாராயண ராமிலிருந்து உருவாகின்றன. இதில் பஞ்சபூதம் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பஞ்சபூதங்களிலிருந்து நமக்கு சக்தி, புத்திமதி கிடைக்கின்றது. இந்த புத்திமதிதான் நமக்கு வாழ்க்கையின் உண்மையான பொருளை அறிவிக்கின்றது. உலகம் உருவான போது மனிதனுக்கு இந்த உடல், சிந்தனை, கருத்து, புத்தி மற்றும் புத்திசாலித்தனம், அறிவு ஆகியவை கிடைத்தன. மனிதன் அவன் விரும்பினால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மிக எளிதாக பெற முடியும். நீங்கள் சுற்றியுள்ளதை பார்த்தால் பலர் மிகவும் பதட்டத்தில் இருப்பதை காணலாம். சிலர் தங்கள் வேலை தொடர்பாக, சிலர் படிப்பு தொடர்பாக, சிலர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் துன்பப்படுகின்றனர். ஆனால் நீங்கள் உங்கள் மனதிலுள்ள புத்திசாலித்தனம் மற்றும் சிந்தனையை கேட்கப் போனால் நீங்கள் உண்மையான அறிவை அடையும். இந்த அறிவு உங்களுக்கு வெற்றியின் சரியான பாதையை முன்னரே காட்டும். அந்த பாதையில் நீங்கள் நடந்தால் நீங்கள் உங்கள் கனவுகளுடன் கூடிய அனைத்தையும் பெறுவீர்கள். இப்பொழுது இந்த எல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்று நினைத்துப் பாருங்கள். உங்கள் புத்திசாலித்தனம், சிந்தனை, உள்ளங்காலம் மற்றும் உலகின் மிகப்பெரிய மத புஸ்தகம் ஆஸ்மான் மற்றும் ராம் நாராயண ராம் என்ற பெயரின் மூலமாகவே இது சாத்தியமாகின்றது. மனிதன் எந்த தடையும், அசௌகரியமும், பயமும் எதையும் தாண்டிவிட முடியும். அவன் தன்னை அறிந்தால், உணர்ந்தால், இயற்கையுடன் இணைந்து ராம் நாராயண ராமின் ஜாபம் செய்தால். இன்று காலகட்டத்தில் மக்கள் எவ்வளவு அடிப்படை வாழ்க்கையில் ஓய்வின்றி நேரடியாக செயல்படுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். யோகா, பிராணாயாமா அல்லது தியானம் ஆகியவற்றை செய்யச் சேர்ந்த நேரம் பலருக்கும் கிடைக்காது. இந்த செயல்கள் அனைத்தும் நமக்கு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்றைய சூழலில் பல வீடுகளில் மக்கள் குறுக்கெழுத்து, மன அழுத்தம் மற்றும் மனவளைப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காரணங்களால் மனிதர்கள் தங்கள் மகிழ்ச்சியை சமூகமாயாக வெளிப்படுத்த முடியவில்லை. இந்த முழுமையான பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிரும் சந்தோஷமாக வாழ விரும்புகிறது, வளமை மற்றும் செழிப்பாக வளர விரும்புகிறது. இதன் மூலம் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த முயற்சிகளை செய்து பார்ப்பதும் அது வெற்றிகரமாக மாறாத போது மனதில் வலி, குறுக்கெழுத்து, குற்ற உணர்வு நுழைகின்றது. இவர்கள் மெதுவாக சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆசைகளையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லை. இந்த நிலைகளில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி ராம் நாராயண ராமின் ஜாபம் செய்தல்தான். இந்த பூமியில் மனிதர்கள், கால்நடைகளை, தாவரங்களை, இவற்றின் ஒவ்வொரு விஷயத்திலும் சமமான உரிமை உள்ளது. இன்று இந்த வேகமான வாழ்க்கையில் நீங்கள் எந்த செயலையும் செய்ய விரும்பினால் உங்கள் மனதை, உங்கள் புத்திசாலித்தனத்தை எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த பணி செய்ய வேண்டும். உங்கள் மனமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். நாம் அனைத்தையும் உணர்ந்து அறிவதே என்பது மிகவும் முக்கியமானது.